கொஷின் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ரேஷியோ பிட்வீன் x + 2y அண்ட் 3x + y கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுவோம்னா, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இப்படி இருந்துச்சுன்னா, இப்போது இந்த கான்ஸ்டன்ட் டேர்மில் பாருங்கள், இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா 8y² இருக்குது. ஸோ இப்போ எப்போவுமே இந்த x² முன்னாடி எது கோஎஃபிஷியன்ட் இருந்தாலும் அதோட இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணிடுவோம். அதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 24y² வரும். ஸோ 24y², தட் இஸ் -24y² வரும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் -24y² வரணும், ஆட் பண்ணால் 2xy வரணும். அதனால என்ன பண்ணிருக்கோம்னா, இதை எப்படி பிரிக்கலாம்னா 6y - 4yன்னு பிரிக்கலாம். ஸோ அதை பிரித்து இங்கே போட்டிருக்கோம், இந்த ஸ்டெப்பில் போட்டிருக்கோம். அடுத்து இதை காமனாக 3x வெளில எடுத்துட்டோம்னா x + 2y - 4y இன்ட்டு x + 2y ஆகும். அப்புறம் இந்த 3x - 2y மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் x + 2y வைப்போம். ஆக்சுவலாக இதை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா ரேஷியோ வந்து ஆக்சுவலாக x/yன்றது ஒரு ரேஷியோ, இந்த x/yன்றது ஒரு ரேஷியோ வந்து நெகட்டிவில் இருக்காது. அதனால் பாசிட்டிவ் ரேஷியோ மட்டும் எடுத்துக்கிறோம் 4/3ன்னு. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 3. ஸோ இந்த வேல்யூ வந்து இந்த கொஷினில் இருக்க x + 2y டிவைடட் பை 3x + yல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 2/3ன்னு வரும்.